ஹஜ் புனித பயணத்திற்கு அழைத்துச் செல்வதாக கூறி புதுச்சேரியில் 50க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்களிடம் கோடிக்கணக்கில் பணத்தை வசூலித்து டிராவல்ஸ் நிறுவனம் ஒன்று மோசடி செய்துள்ளது. கடவுளின் பெயரில் மோசடி செய்த நபர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி பாதிக்கப்பட்டவர்கள் காவல் நிலையத்திற்கு நடையாய் நடந்து வருகின்றனர். நடந்தது என்ன? வாழ்நாளில் ஒரு முறையாவது ஹஜ் புனித பயணம் மேற்கொள்ள வேண்டும் என்பது இஸ்லாமியர்கள் ஒவ்வொருவரின் கனவாக உள்ளது. இதற்காக எளிய மக்கள் பலரும் சிறுக சிறுக சேமித்த பணத்தை ஒட்டுமொத்தமாக டிராவல்ஸ் நிறுவனத்திடம் கட்டி ஏமாந்திருக்கின்றனர். புனித பயணம் மேற்கொள்வதற்கு ஆவலுடன் காத்திருந்தவர்கள் தற்போது தங்களது பணம் திரும்ப கிடைக்குமா என தவம் இருக்கின்றனர். இந்த நிலைக்கு தள்ளிய மோசடி பேர்வழி யார்? சவுதி அரேபியா நாட்டில் உள்ள மெக்கா நகருக்கு இஸ்லாமியர்கள் ஹஜ் புனித பயணம் மேற்கொள்வது வழக்கம். முஸ்லிம்களின் 50 கடமைகளில் ஒன்றாக இது கருதப்படுகிறது. இதனால் தங்களது வாழ்நாளில் ஒரு முறையாவது ஹஜ் புனித பயணம் மேற்கொள்ள வேண்டும் என தவமிருந்த நபர்களிடம் தனது மோசடி வேலையை அரங்கேற்றியிருக்கிறார் ஒரு நபர். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் உள்ள காரைக்காலில் கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக நைனா முகமது என்பவர் சஹாரா டிராவல்ஸ் என்ற நிறுவனத்தை நடத்தி வருகிறார். இவர் தனது டிராவல்ஸ் நிறுவனத்தின் மூலம் ஹஜ் மற்றும் உம்ரா புனித பயணம் அனுப்பி வைப்பதாக கூறி விளம்பரமும் செய்து வந்திருக்கிறார். இதை நம்பி கடந்த 2019ஆம் ஆண்டு தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பகுதிகளைச் சேர்ந்த 70க்கும் மேற்பட்ட நபர்கள் லட்சக்கணக்கில் பணத்தை செலுத்தி உள்ளனர். பணம் செலுத்தியதுடன் தங்களது பாஸ்போர்ட்டையும் கொடுத்து புனித பயணத்திற்காக காத்திருந்தனர். நாட்கள் செல்ல செல்ல நைனா முகமது இழுத்தடித்ததுடன் ஆண்டுகளும் கடந்தன. ஒரு கட்டத்தில் நைனா முகமது தங்களிடம் போக்கு காட்டுவதை உணர்ந்த மக்கள் எப்போது ஹஜ்ஜுக்கு அனுப்புவீர்கள் என கேள்வி கேட்க தொடங்கினர். அதற்குரிய பதிலளிக்காத நைனா முகமது இன்றைய காலகட்டத்திற்கு ஏற்ப கூடுதலாக 40,000 ரூபாய் வரை வேண்டுமென கூறி அவர்களின் வாயை அடைத்திருக்கிறார். மேலும் பணம் கேட்டு செல்போனில் அழைத்தவர்களிடம் நான் யாருன்னு தெரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்தீங்க, நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு கொலை மிரட்டலும் எடுத்திருக்கிறார். நீ வை, உனக்கு பணமே கிடையாதுன்னு வச்சேன். யாருன்னு எனக்கு தெரியல. நான் சொல்லிட்டேன் எந்த கட்சிக்காரனாலும் நான் திரும்பியா நான் சொல்றேன், பணம் என்கிட்ட இருக்குது, பணம் என்கிட்ட இருக்குது. எந்த வந்து ஓப்பனாவே சொல்றேன். அந்த பிரச்சனையை பார்த்துட்டு தான் நான் 25 வருஷம் இந்த ஃபீல்ட்ல இருக்கிறேன். எங்க ஆருக்கு தான் நான் பேசுறேன். எனக்கு வந்து உங்கள்ட்ட அன்னைக்கே சொல்லிட்டேன், பிசினஸா பாருங்க. இந்த வீட்டுக்கு பேசிட்டு இந்த இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, தூக்கி போட்டு போயிடுவான். நான் அந்த மாதிரி கேரக்டர் இருப்பேன். இதை கேட்டு கொந்தளித்த மக்கள் ஹஜ் மற்றும் உம்ரா பயணம் செல்வதற்காக டிராவல்ஸ் மற்றும் ஆன்லைன் மூலம் பணம் கட்டி ஏமாந்தவர்களை ஒன்று திரட்டி பண மோசடி மீட்பு குழு என்ற ஒரு குழுவையே தொடங்கிவிட்டனர். பின்னர் நைனா முகமதுவிடம் எவ்வளவு பணம் கொடுத்து ஏமாந்தோம் என்ற விவரத்துடன் காரைக்கால் நகர காவல் நிலையத்தில் ஒரு புகாரும் அளித்தனர். ஓராண்டுக்கு மேலாக உரிய நடவடிக்கை எடுக்காத நிலையில் காவல் நிலையம் சென்று பாதிக்கப்பட்டவர்கள் முற்றுகை போராட்டத்திலும் ஈடுபட்டனர். இதையடுத்து நைனா முகமது மீது பாதிக்கப்பட்டவர்கள் புகார் அளித்துள்ளனர். இறைவனின் பெயரை சொல்லி ஹஜ் உம்ரா புனித பயணம் அனுப்பி வைப்பதாக கூறி பல கோடி ரூபாய் மோசடி செய்த நைனா முகமது மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாதிக்கப்பட்டவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். பணம் கட்டணும், உம்ரா போறதுக்காக ஒரு போஸ்டர் பார்த்தோம் எங்க பள்ளியாசல் கிட்ட. அது கம்மியா இருக்குதுன்றனால எங்களுக்கு போகணும்னு ஆசை இருந்தனால நாங்க பணம் கட்டணும், கம்மியில போலாமேன்னு. ஆனா அப்போ அனுப்பல. அப்புறம் உடனே கொரோனா வந்துச்சு. கொரோனாவால ஏமாத்தி தள்ளிக்கிட்டே போயிட்டாரு. ஆனா இதுக்கடையிலேயே எங்க பிள்ளைங்க எவ்வளவு பணம் உழைச்சல், எங்க ஆம்பளைங்க எல்லாம் ரொம்ப திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி ஏமாந்துட்டீங்களா சொல்லிட்டு நாங்களும் அதையும் பொறுத்துன்னு இருந்துட்டோம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கேட்டு வீட்டுங்கள்ல நிறைய பிரச்சனைகள் நடந்துச்சு. இதுல போலான்னு நினைச்சு வயசானவங்களும் கொஞ்சம் கட்டியிருந்தாங்க. வயசானவங்க யார் கட்டி இருந்த போது யாருக்குமே அவர் சொல்ல. ஆனால் எது கேட்டாலுமே அசிங்கமான வார்த்தைகள், பெண்கள்னு கூட பாக்குறது இல்ல. அவங்கள போய் நம்ம ஒரு ஆம்பளை பேசுறோமே, ஒரு ஈமான்தாரியா ஒரு முஸ்லீமா அவர் இல்ல. ஒரு மனசாட்சியே இல்லாம இது போன்ற மோசடி செய்யக்கூடிய கும்பல்களை எந்த ஒரு தயவு தட்சணையும் இல்லாமல் அதிகபட்ச தண்டனை என்ன இருக்க மோசடிக்கு, அதை வந்து இந்த நிறுவனங்கள் நம்ம மாவட்ட ஆட்சியரும் காவல்துறையும் புகாரே வராட்டி கூட அவங்க மேல விசாரணை பண்ணி நடவடிக்கை எடுக்கணும். பாதிக்கப்பட்டவர்கள் அளித்த புகாரின் பேரில் தனியார் டிராவல்ஸ் உரிமையாளர் நைனா முகமது மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார் உறுதியளித்திருக்கின்றனர். ஹஜ் புனித பயணம் மேற்கொள்ளும் ஆர்வத்தில் லட்சக்கணக்கில் பணத்தை செலுத்திவிட்டு காத்திருந்தவர்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சியிருக்கிறது.
இதனால் தங்களது பணமாவது திரும்ப கிடைக்குமா என்ற ஏக்கத்தில் காத்திருக்கின்றனர் அவர்கள். அவர்களின் வாழ்நாள் லட்சியமான ஹஜ் புனித பயண திட்டம் நிறைவேறுமா அல்லது கனவாகவே கலைந்து விடுமா? பார்க்கலாம்.